மிதன ராசிக்காரங்க உங்களோட திறமை அப்படிங்கிறது சாதாரணமானதாக இருக்காதுங்க. அதை ஒரு திசையில் நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாதிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. மாறும் மனசை கட்டுப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை தானாக உயரத்தை ஏற்படுத்தும். காற்று எல்லா திசைக்குமே போகும், ஆனால் ஒரு திசையில் பலமாக வீசினா அதை யாராலுமே தடுக்க முடியாது. அதுபோல தான் மிதன ராசிக்காரங்க நீங்களுமே ஒரு விஷயம் தேர்வு பண்ணிட்டீங்கன்னா அதை சிறப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வைங்க. தினமும் ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை நகர்த்துங்க. மனசு மாறினாலும் முடிவு மாறக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். என்ன பண்ணாலும் சரிங்க, யோசிக்கிறத விட நீங்கள் இந்த விஷயத்தை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வெற்றி பாதிக்கு போகும். இது நாள் வரைக்கும் கஷ்டம் இருக்கா, அதெல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலத்தில் கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுத்து வரீங்க. இது வரைக்கும் ஏன் தடை வந்துச்சுன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது ஏன்னா ஒரு விஷயத்தில் நிலைத்து நிற்காம முடிவை மாற்றிருப்பீங்க, அதனால் கண்டிப்பாக தடை வந்திருக்கும். ஆரம்பிச்ச முடிக்காமல் விட்டுருப்பீங்க, அதனால் பிரச்சனை வந்திருக்கும். மனசை அடிக்கடி மாற்றுறீங்களே, அதை கொஞ்சம் நீங்கள் விட்டாலே போதுங்க. இது எல்லாமே உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது, இதை கொஞ்சம் தள்ளி வைங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் உயர்வு நீங்கள் எல்லா இடத்துலையுமே பெறலாம். மிதனத்துக்கு பலம் என்னன்னு தெரியுமா? உங்களுடைய பேச்சு திறமை தான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேகமான சிந்தனை. எந்த சூழலுக்குமே தகுந்தது போல் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரிஞ்சவங்க. இந்த மூணுமே உங்களுக்கு பலமாக இருக்குது. இது இருந்தால் போதுங்க, எல்லா இடத்துலையுமே நீங்கள் திறமையை காட்டினா போதும், நன்மையை பெறலாம். எந்த இடமே உங்களுக்கு சலிப்பாக இருக்காது. அது அற்புதமான ராசி இந்த மிதன ராசி. உங்கள் மனசுமே ஒரு காற்று போல் எப்போவுமே நகர்ந்துட்டுருக்கும். அதை பலமாக மாற்றுங்க. அதே நேரத்தில் சில நேரம் கொஞ்சம் குழப்பத்தையுமே அந்த மனம் ஏற்படுத்துது. இந்த குழப்பத்தை விட்டுட்டு நீங்கள் திறமையை கையாண்டா எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாங்க. இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், நீங்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் புதனின் பரிபூர்ண அம்சமும் கொண்டவங்க. இதை மிதுன ராசியில் இருக்கிற நீங்கள் பாருங்களேன், எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் வெற்றி வாய்ப்பை அடைஞ்சிருப்பீங்க. குழப்பீடு செஞ்ச வேலை கண்டிப்பாக உங்களுக்கு தப்பாக தான் முடிஞ்சிருக்கும். மிதுன ராசிக்காரங்க உங்கள் மனசு ஒரு காற்று போல் இருக்குது. அதனால் நீங்கள் அதை லேசாக விட்டுறீங்க. கடுமையாக உழைச்சி பாருங்கள், கண்டிப்பாக நன்மையை பெறுவீங்க. உங்கள் மனம் உங்களுக்கு பலமாக இருக்கும். இந்த குழப்பத்தை மட்டும் விட்டாலே நன்மையை நீங்கள் பெறலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் என்ன மாதிரியான அம்சத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும், இந்த வாரம் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் இப்போ நாம் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் பார்க்க போகிறோம். மிதுனம் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டது அப்படின்னு இப்போ சொன்னோம்ல. இந்த புதன் பாருங்க, புத்தி கூர்மை, சாமர்த்தியமான பேச்சு, வியாபாரத்திறன், பல்துறை ஆற்றல் இதுக்கு எல்லாமே காரகனாக விலகக்கூடியவர். இந்த மிதுனம் இரட்டையர்களை குறிக்குது. பஞ்சபூத தத்துவத்தில் காற்று குறிக்குது. இதனால் இந்த மிதுனத்துக்கு பாருங்கள், பேச்சாற்றல் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே ஆழமாக அலசி ஆராய்ஞ்சி நயமாக பேசுகிறதுல நீங்கள் வல்லவர்களாக இருப்பீங்க. அதே போல் மற்றவங்க உங்ககிட்ட பேசிலாம் ஜெயிக்கவே முடியாது. பேச்சு திறமையால் நன்மையை பெறக்கூடிய தன்மை. மற்றவங்க தங்களோட பேச்சால் எல்லாத்தையுமே எளிதில் வசீகரம் செய்யக்கூடிய தன்மையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது புதனின் அம்சம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. இந்த புதனின் பரிபூர்ண அருளையும் பெற நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதுனால நன்மையை பெறலாம். ஆமாங்க, மகாலட்சுமி அன்னையின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா புதனின் பரிபூர்ண அருளாலும் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர்வு பெற மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யலாம். அப்படி வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். அன்னையின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையுமே நாங்கள் இப்போ தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய சுயஜாதக கணிப்பாலையுமே தீர்க்க முடியாத பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு பெறலாம். எப்படிங்கிறீங்களா? உங்கள் ஜாதக அமைப்பில் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த ஒரு நல்ல விஷயத்தை பெறலாம். அதை நீங்கள் எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம்.
இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். கிரக சூழல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே உங்கள் ராசியில் பாருங்கள் சூரியன் வராரு. கூடவே புதன் வக்கர இயக்கத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்தது என்ன ஸ்தானம்? தனவாக்கு குடும்ப ஸ்தானம். அங்கே குரு பகவானும் சுக்கிரனும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும், அடுத்து பாக்கிய ஸ்தானம் அங்கே ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் சனியும், விரய ஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக சூழலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் இந்த வாரம் தனவாக்கு ஸ்தானத்தில் 2 குருமார்களோட சஞ்சாரம் ஏற்படுது. குரு சுக்கிரன் இந்த 2 கிரக சேர்க்கையும் ஒரு இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் பேச்சு திறமையும் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சால் எல்லா வகையிலுமே நீங்கள் காரிய வெற்றியை பெற போகிறீங்க. காரிய வெற்றி அமோகமாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய தடை தாமதத்தை ஏற்படுத்திட்டு வந்த விஷயம் கூட இப்போ நல்லபடியாக நடக்கும். கவனமாக முன்னெச்சரிக்கை ஏற்பாடோடு எந்த விஷயத்தையும் செய்கிறது நல்லது. சாதுரியமான பேச்சால் காரிய வெற்றி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பண வரத்துமே அதிகரிக்கக்கூடிய சூழல் இந்த வாரம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தவங்க பிரச்சனையை மட்டும் நீங்கள் இந்த வாரம் தலையிடவே கூடாதுங்க. அதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். அதே போல் கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கிற குழந்தைங்களாம் பாருங்கள் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியான தனித்துவமான ஒரு திறமை அதிகமாக இருக்கும் மற்ற குழந்தைங்களை விடவே. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. மனசை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே மன நிறைவு பெறுவீங்க. நீங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ கடுமையாக உழைச்சா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெறலாங்க. உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்திட்டு வந்த நபர்களுமே தானாக உங்களை விட்டு விலகிறாங்க. அதனால் தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருது. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்களுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை கடைபிடித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, கூட வேலை செய்கிறவங்க, அவங்கக்கிட்ட பாருங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழல் உண்டாகுது. கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கவனமாக இருங்க. பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. அவங்களோட செயல் உங்களுக்கு கோபத்தை தூண்டுதா, அந்த இடத்துலேருந்து வந்துடுங்க. பேச்சுக்கு பேச்சு பேசிட்டு பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போ முழுசாக உங்கள் தொழில் வியாபாரம் இதில் கவனம் செலுத்தினா நல்லது. வேலையிலையுமே நீங்கள் கவனம் செலுத்தணும். அதை விட்டு மற்றவங்ககிட்ட போட்டி போட்டு பேசி சண்டையை பெருசு பண்ணாதீங்க. வாக்குவாதம் எங்கேயுமே செய்யாதீங்க. கருத்து வேற்றுமை உண்டாகலாம், கவனமாக இருங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் இப்போ அதிகரிக்கக்கூடிய சூழல். அதனால தான் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கவனமாக வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக செஞ்சு முடிங்க. உங்களுக்கான அங்கீகாரம் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் மற்றவங்க விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்க்குற வேலை வேண்டாம். கவனம் தேவை உங்கள் வேலையில். பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கலையார்வம் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு சிலர்லாம் பிடிச்ச விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பண வருமானம் சீராக வந்து சேரும். குடும்பத்தோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. இது வரைக்கும் முடியாது அப்படின்னு விட்ட வேலையை இப்போ பாருங்கள் சிறப்பாக நீங்கள் எடுத்து செஞ்சு காட்டுவீங்க. திறமையோடு செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நீங்கள் பாராட்ட பெறலாம். அதனால் திறமையை வளர்த்துக்கோங்க. யோசித்து பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் ரொம்ப நாளாக இருந்த பழைய பகையை மாறக்கூடிய சூழல் இப்போ பெறதுனால நீங்கள் இது வரைக்கும் பேசாமல் இருந்த கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பகை மாறி உங்களுக்குள்ள நட்பு அதிகரிக்கும். இப்போ மனம் மாறி அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. திறமை செயல்பாடு சூப்பராக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே இப்போ நல்ல ஒரு அமோகமான வெற்றி வாய்ப்பு அமையுது. அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் பற்றின முக்கிய முடிவை இப்போ எடுக்க நினைப்பீங்க. உங்கள் தொண்டர்களுமே பக்கபலமாக உங்களுக்கு இருப்பாங்க. உங்களோட ரகசியத்தை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாதுரியமான பேச்சால் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். சிறப்பான உயர்வை பெறலாம். இதனால் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமாக நடக்கும். ஆனாலும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இருக்குது. தொழில் தொடர்பான செலவு கொஞ்சம் இந்த காலம் வரலாம். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலுமே தொழில் செலவுகள் ஏற்படும். அதை நீங்கள் கவனமாக செய்யணும். இப்போ உங்களுக்கான தொழில் வியாபாரத்துக்கான பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா அதில் சரியாக இருக்கா அப்படின்னு வாங்குறதும் அதை பாதுகாப்பாக வைக்கிறதும் நல்லது.
உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் கூடுதல் பொறுப்பால் இப்போ கொஞ்சம் வேலையை சிரமப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிரமம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் திறமையை காட்டுங்க. இந்த மாதம் நீங்கள் பதவி உயர்வை கூட பெறலாம். கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்வதால் நன்மை ஏற்படுது அப்படின்னா அது கஷ்டப்பட்டு கூட செய்யலாம், தப்பு கிடையாது. அடுத்து பாருங்கள், இந்த திருவாதிரை. இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்கிட்ட தேவையில்லாமல் கோபப்பட்டு கருத்து வேறுபாடை உண்டாக்கிக்காதீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கோபப்படாமல் நிதானமாக பேசுகிறது நல்லது. அதே போல் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போகிறதும் நல்லது. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவி இப்போ சரியாக கிடைக்கும். இது வரைக்கும் பேசாமல் இருந்த சகோதரன் சகோதரி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனுங்க. சின்ன சின்னதாக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை தீரும். மனஸ்தாபம் விலகி உங்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குது. மனம் விட்டு பேசி எடுக்கிற எல்லா முடிவுகளுமே நன்மையை தரும். தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயத்துலையுமே சரி, குடும்பத்தோடு நீங்கள் விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்குது. நிதானமாக பேசி மற்றவங்ககிட்ட அனுசரித்து போகிறதுனால காரிய வெற்றிகளை நீங்கள் இந்த வாரம் சிறப்பாக பெறலாம். கவனமாக இருந்தால் எல்லா வகையிலுமே நன்மையை உண்டாக்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எதிர்காலத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு சில திட்டங்களை ஆலோசனை செய்வீங்க. எந்த சூழல் வந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனம் தளராமல் விடாமுயற்சியோடு உங்களுக்கான காரியங்களை சிறப்பாக செய்யுங்களே, நன்மையை எல்லா வகையிலுமே பெறலாம். உங்களுக்கு இப்போ வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட அமையும். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகனம் சேர்க்கை ஏற்படுத்துவீங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு இருக்குது, அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான அமைப்பும் உண்டாகுது. கடன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழில் வருமானம் சிறப்பாக இருக்கும்போது கடன் அடைப்பதற்கான வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த வாரம் நன்மைகளை பெற நீங்கள் கிராம தெய்வத்தை பூஜித்து வணங்கி வருவதால் எல்லா வகையிலுமே தடைகளை நீங்கி காரிய அனுகூலத்தை பெறுவீங்க. மனசில் அமைதியை உண்டாக்கக்கூடிய நிலையை பெறுவீங்க. எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும்.